வணக்கம். இன்னைக்கு நாம ட்ரூஃபீல் காஸ்மெட்டிக்ஸோட காஃபி ஃபேஸ் பேக் பத்தி விரிவா பேச போறோம். நீங்க ஷேர் பண்ணின நோட்ஸ் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது எப்படி நம்ம சருமத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, என்னென்ன ஸ்பெஷல் இதுல இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. இதில் இருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியண்ட்டுக்கும் பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. இது சும்மா ஒரு பேக் இல்ல, ஸ்கின் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல அப்ரோச். இதோட தரம், இது யாருக்கெல்லாம் ரொம்ப நல்ல செட் ஆகும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். உங்க குறிப்புகள்ல காஃபி தூள், கயோலின் களிமண், தேன், விச் ஹேசல் சாறுன்னு நிறைய இயற்கை பொருட்கள் இருக்குன்னு போட்டிருக்கு. கேட்கும்போதே நல்ல ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. இது எப்படிங்க வேலை செய்யுது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ கயோலின் களிமண் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது சரும துளைகள்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில், அழுக்கு எல்லாத்தையும் மெதுவா உறிஞ்சு வெளியெடுக்கும். இதுதான் அந்த டீப் போர் கிளென்சிங். ஓ, அப்படியா? அப்போ எண்ணெய் பசை ஜாஸ்தியா இருக்கிற ஸ்கின்னுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சரி, அப்போ காஃபி தூள், அதோட ரோல் என்ன? காஃபி தூள் அது ஸ்கின் மேல இருக்கிற டெட் செல்ஸை ரொம்ப ஜென்டிலா ரிமூவ் பண்ணும். அதனால யூஸ் பண்ண உடனே ஸ்கின்னுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் பொலிவு, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி. சரி சரி, அப்போ க்ளீன் பண்ணுது, பிரைட்டன் பண்ணுது. ஆனா சில சமயம் ஃபேஸ் பேக் போட்டா கொஞ்சம் இரிட்டேஷன் வருமே, அதுக்கு இதுல ஏதாவது இருக்கா? அதுக்கும் இதுல வழி இருக்கு. விச் ஹேசல் சாறு, அப்புறம் சிங்க் ஆக்சைடு, தேன், இது 3 சேர்ந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி. இது ஸ்கின்ல வர எரிச்சல், சிவந்து போறது இதையெல்லாம் குறைக்க ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னை நல்லா காம் பண்ணி சூத் பண்ணும். அதே நேரத்துல கிளிசரின், தேன் மெழுகு மாதிரியான விஷயம் ஸ்கின்னோட ஈரப்பதத்தை லாக் பண்ணி சாஃப்டா வச்சுக்க உதவும். ஸோ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்கின் ட்ரை ஆகாது. அடே அப்பா, இத்தனை விஷயங்கள் இருக்கா இதுல? அது மட்டும் இல்லாம ISO GMP சர்டிஃபிகேஷன் இருக்கணும். தாலேட்டு, சிலிக்கானு, பாரபெனு, சல்ஃபேட், ஆல்கஹால் மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லைன்னு குறிப்புகள்ல இருக்கு. இதோட முக்கியத்துவம் என்ன? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ISO சர்டிஃபிகேட் இது இன்டர்நேஷனல் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்லுது. GMP சர்டிஃபிகேட், அதாவது குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிசஸ், இது பாதுகாப்பான முறையில நல்ல சூழல்ல தயாரிக்கப்பட்டதுன்னு உறுதிப்படுத்துது. அப்புறம் இந்த பாரபன், சல்ஃபேட்லாம் சிலருக்கு அலர்ஜி உண்டாக்கும், லாங் டேர்ம்ல நல்லதில்லைன்னுலாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ். இது எல்லாமே இந்த ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அப்போ ஒரு பியூட்டிஷியன் இதை யூஸ் பண்றாங்கன்னா அது அவங்களோட சர்வீஸை எப்படி பெட்டர் ஆக்கும்? அவங்க மேல கஸ்டமருக்கு இருக்கிற நம்பிக்கை எப்படி அதிகமாகும்? ஓ, பியூட்டிஷியன்ஸ்க்கு இது பல விதத்துல யூஸ் ஆகும். ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் அவங்க கஸ்டமர் கிட்ட சொல்லும்போது அவங்க ப்ரொஃபஷனலிசம் தெரியும். இவங்க குவாலிட்டியான, சேஃபான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும். ரெண்டாவது, இதோட மல்டி ஆக்ஷன் தன்மை, அதாவது ஒரே பேக்ல கிளென்சிங், பிரைட்டனிங், சூதிங் எல்லாம் நடக்குது இல்லையா? குறிப்பா ஆயிலி ஸ்கின், டல்லா இருக்கிற ஸ்கின் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு ஃபேஷியல் பண்ணும்போது இதை ஒரு ஸ்டெப்பா யூஸ் பண்ணா உடனடியா நல்ல ரிசல்ட் காட்ட முடியும். இது அவங்களோட திறமைக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும். சரி, இப்போ ட்ரூஃபீல் கம்பெனி இந்த ப்ராடக்டை பியூட்டிஷியன்ஸ் கிட்ட கொண்டு போகும்போது இந்த பாயிண்ட்ஸை எப்படி எடுத்து சொல்லலாம்? உங்க குறிப்புகள்ல ஏதாவது சேல்ஸ் டெக்னிக்ஸை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கா? ஆமா, சில ஐடியாஸ் இருக்கு. ட்ரூஃபீல் இந்த பேக்கோட நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ், இந்த சர்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் எஃபெக்ட், இதையெல்லாம் நல்லா ஹைலைட் பண்ணலாம். இது சேஃப், சர்டிஃபைட், யூஸ் பண்ணோன்னு ரிசல்ட் தெரியும்னு சொல்றதோட ஒரு லைவ் டெமோ காட்டுனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பியூட்டிஷியன்ஸ் அதை ஃபீல் பண்ணா அவங்க கஸ்டமர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ண தயங்க மாட்டாங்க. இன்னொன்னு, மற்ற ட்ரூஃபீல் ப்ராடக்ட்ஸ் கூட சேர்த்து ஒரு பண்டலா ஆஃபர் பண்றது, இல்ல பல்க் பர்ச்சேஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள வாங்க தூண்டும். உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பிரீமியம், சேஃபான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்கன்றது தான் மெயின் மெசேஜா இருக்கலாம். ஓகே ஓகே, பியூட்டிஷியன்ஸ் பத்தி பேசிட்டோம். இப்போ வீட்ல இதை யூஸ் பண்றவங்களுக்கு, அதாவது உங்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்? வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு வீக்லி ஸ்கின் கேர் ரிச்சுவல் மாதிரி. ஒரு மினி ஸ்பா ட்ரீட்மெண்ட் வீட்லயே செஞ்சுக்கலாம். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த போர்ஸ் அடைக்கிறது, ஸ்கின் டல்லா இருக்கிறது, எக்ஸஸ் ஆயில் வரது மாதிரியான பிரச்சனைகள்லாம் கம்மியாகும். ஸ்கின் பார்க்க கிளீனா, சாஃப்டா, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இப்போ இருக்கிற பிஸி லைஃப்ல சிம்பிளா, எஃபெக்டிவா ஸ்கின்னை பார்க்க இது ஒரு நல்ல சாய்ஸ். ஆக மொத்தத்துல இந்த ட்ரூஃபீல் காஃபி ஃபேஸ் பேக், அதோட இயற்கை பொருட்கள், சயின்டிஃபிக் ஃபார்முலேஷன், அப்புறம் அந்த சர்டிஃபைட் குவாலிட்டின்னு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல ப்ராடக்டா தெரியுது.
பியூட்டிஷியன்ஸ்க்கும் சரி வீட்ல யூஸ் பண்றவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல தேர்வா இருக்கும்னு புரியுது. நிச்சயமா. யூஸ் பண்ணின உடனே கிடைக்கிற அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் இருக்கு பாருங்க, அது ஒண்ணு. அதோட தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கிற அந்த ஹெல்த்தியான பொலிவு அது இன்னொன்னு. இது சும்மா அழகுக்கு மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னோட நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு நீங்க செய்யற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா கூட இத பார்க்கலாம் இல்லையா? யோசிச்சு பாருங்க.